சட்டசபையில எல்லாம் பேசுறாங்க. பஸ் பெண்களுக்கெல்லாம் விட்டுட்டோம், விவசாயிகளுக்கு 75,000 கடன்ல இருந்து 30 தள்ளுபடி பண்ணணும், இப்படி சிலிண்டர் கொடுக்கறோம், 3 சிலிண்டர் வருமான உச்ச வரம்பு வச்சு சிலிண்டர் கொடுக்கறோம்னு பேசுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி பத்தி ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சியிலிருந்து பேசியிருப்பாங்களா? சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரேஷன் கடையில் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அந்த கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆடுகின்ற அந்த வெள்ளை சர்க்கரை வெளி மார்க்கெட்டில் 43 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது. இப்போ அதனுடைய விலை 73 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரலும் இன்னைக்கு அந்த வெள்ளை சர்க்கரை விலைவாசி ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் ஏற்றம் கண்டிருக்குது. இந்த 30 ரூபாய் ஏறினதுக்கு ஏதாவது குடிமை பொருள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வெள்ளை சர்க்கரையினுடைய விலையை குறைப்பேன்னு சொல்லியிருப்பாங்களா? வாயை திறந்து பேசுறது இல்லை. பொதுமக்கள் இதனால ரொம்ப பாதிக்கிறாங்க. டீக்கடை விலை எகிரி போச்சு, ஸ்வீட் கடையில் விலை எகிரி போச்சு. 43 ரூபாய்க்கு விற்ற சர்க்கரையை நீங்கள் 73 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா அதனுடைய உப பொருள்கள் எல்லாம் விலை ஏறத்தான் செய்யும். இதை சர்க்கரை விலையை குறைக்கிறோன்னு சொல்லி சட்டசபையில எந்த மந்திரியும் பேசலீங்க. உள்துறை மந்திரி இருக்கக்கூடியவங்களும் பேசல, சம்பந்தப்பட்ட துறை மந்திரி கூட விலைவாசியை குறைக்கிறோன்னு சொல்லி பேசல. இப்ப இதுதான் விலைவாசின்னு சொன்னா அரிசி ஒன்றுக்கு கிலோவுக்கு 5 ரூபாய் ஏறி இருக்குது. 1 கிலோ அரிசி 5 ரூபாய் ஏறி இருக்குது. ஆனால் இந்த 5 ரூபாய் ஏற்றத்தை சட்டசபையில் யாருமே பிரதிபலிக்கவில்லை, எந்த கருத்தும் இதற்கு சொல்லவில்லை. இதை விட இன்னும் என்னொன்னு சொன்னாக்கா, இப்போ பாமாயில் விலை அதுவும் ஒரு கிலோவுக்கு 15லிருந்து 20 ரூபாய் வரலும் பாமாயிலும் கிலோவுக்கு ஏறி போச்சு. இப்போ விலை ஏற்றம்ங்கிறது தாறு மாறாத்தான் போயிட்டு இருக்குது. சர்க்கரை விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, பாமாயில் விலை ஏறி போச்சு. காய்கறி விலை இன்றைக்கு மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. சின்ன வெங்காயத்தினுடைய விலை கிலோ 100 ரூபாய். இதற்கு இப்போ மத்திய அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து, டெல்லியிலிருந்தோ மற்ற வெளிநாடுகளிலிருந்தோ வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுறங்கிற ஒரு அறிவிப்பு பார்த்தா சொல்லியிருக்காங்க நேற்று. ஆனால் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை விலையை குறைப்பதற்குண்டான பேச்சு சட்டசபையில் எடுபடுறதே இல்லை, யாருமே பேசல.